நடித்து வருகிறார். இந்நிலையில் தற்போது ஜீப்ரா எனும் தெலுங்கு படத்தில் நடித்துள்ளார். இப்படத்தினை ஈஸ்வர் கார்த்திக் இயக்கியுள்ளார். மேலும் இப்படத்தில் சத்யராஜ் ரவுடியாக இருக்கும் தந்தை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் நடந்து வருகிறது. அதில் விஜய் குறித்து சத்யராஜ் சொன்ன ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விஜய் அரசியலில் தீவிரமாக இறங்கிய நிலையில் அவருடைய கட்சி பற்றியும் அவருடைய கொள்கைகளை பற்றியும் சத்யராஜ் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். விஜய் கட்சியிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்தால் என்ன செய்வீர்கள்? அந்த கட்சியில் எந்த பொறுப்பு கொடுத்தால் எந்த பதவி கேட்பீங்க என கேட்டபொழுது, கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுத்தால் சந்தோஷமாக இருக்கும், அதுவும் விஜய் நம்ம ஆளு, கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு என கூறியிருந்தார். அது மட்டுமல்ல, செந்தூர பாண்டிய படத்திற்கு முன்பாகவே அவர் பள்ளி பருவத்திலிருந்தே விஜய் எனக்கு நன்றாக தெரியும், அவரது வீட்டில்தான் பல படங்கள் ஷூட்டிங் நடந்திருக்கிறது, அப்பொழுது நிறைய பார்த்திருக்கிறேன், பேசியும் இருக்கிறேன், ஆனால் மாநாட்டில் இந்த அளவுக்கு பேசுவார் என நான் நினைக்கவே இல்லை. என்னுடைய கொள்கை தலைவனாக பெரியாரை அவர் கொள்கை தலைவன் என சொன்னது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது என சத்யராஜ் அந்த பேட்டியில் கூறியிருந்தார். மேலும் கூலி படம் குறித்தான தகவல்களை வெளியே கூறக்கூடாது எனவும் கூறியிருந்தார். தெற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக சாதகமான சூழல் இருக்கிறது. இந்த தாழ்வு பகுதி படிப்படியாக உயர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி 26ஆம் தேதி புயல் சின்னமாக மாற வாய்ப்புள்ளது. நவம்பர் 26, 27, 28 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமடையும். நவம்பர் 26ஆம் தேதி உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னையில் பல இடங்களில் மிதமானது மழை பொழிய வாய்ப்புள்ளது. அது மட்டுமின்றி கடலோர மாவட்டங்களான கடலூர், நாகை, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் பருவமழை தீவிரமடைந்து அதிக மழை பொழிவை கொடுக்கும். நவம்பர் இறுதியில் பருவமழை தீவிரமடையும். சென்னையை பொறுத்தவரை பனிப்பொழிவு மற்றும் வறண்ட வானிலை காணப்படும். நவம்பர் இறுதியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்றார். தர்மமும் இருக்குமேயானால் கடலில் அமைக்கப்படும் கருணாநிதியின் பேனா சிலையை புயல் அடித்துச் செல்லட்டும் என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சித்துள்ளார். விவாகரத்து கோரி ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் ஆகியோர் குடும்பநல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்போது இருவரிடமும் நீதிமன்ற அறைக்குள் வைத்து ரகசியமாக விசாரணை நடந்து வருகிறது. ஏற்கனவே முன்னதாகவே ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் ஆகியோர் பலமுறை விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் தற்போது இருவரிடமும் நீதிமன்றத்தில் வைத்து விசாரணை நடந்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, கூடுதல் விவரம் என்ன? நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் ஆகியோருடைய விவாகரத்து வழக்கானது சென்னை குடும்பநல முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. திருமண வாழ்க்கை நீதாக சென்ற நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக சில ஆண்டுகளாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு இருவரும் பிரிந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக ட்விட்டர் மூலம் இணையதளத்தில் வெளியிட்டார்கள். இந்நிலையில் இவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அவருடைய வழக்கு நண்பர்கள் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் இருவருக்கே சமரசம் ஏற்படவில்லை. இதனைத் தொடர்ந்து இருவரும் விவாதத்தை உறுதியாக நிலையில்
சென்னை குடும்ப நீதிமன்றத்தை அணுகி இருவரும் பரஸ்பரம் பிரிந்து செல்வதாக இருவருமே ஒத்த கருத்தின் அடிப்படையில் பிரிந்து செல்வதாக கூறி மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவானது சென்னை சென்னை குடும்ப நீதிமன்ற முதன்மை நீதிபதி சுபாதேவி முன்பு நடைபெற்று வந்தது. 6 மாதம், அதாவது பரஸ்பர அடிப்படையில் விவாதத்தை பெற வேண்டுமா 6 மாதம் காத்திருந்தால் போதுமானது. 6 மாதம் தாண்டிய நிலையில் இவர்கள் வழக்கு பட்டியலிடப்பட்டும் இருவரும் 2 முறை ஆஜராகவில்லை. இன்று 3வது முறையாக இன்று வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது இந்த வழக்கில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆஜராகிவிட்டார். தனுஷ் ஆஜராகாததால் 12 மணிக்கு இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 12 மணி அளவில் தனுஷ் நீதிமன்றம் வந்தார். இருவரும் நீதிமன்றத்தில் வந்த பிறகு நீதிபதி இன் கேமரா விசாரணை என்று சொல்வார், ரகசிய விசாரணை நடத்த உத்தரவிட்டதால் நீதிமன்றத்தை அழைத்த வழக்கறிஞர்களும் மற்ற ஊழியர்களும் வெளியேற்றப்பட்டனர். பத்திரிகையாளருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் இருவரும் பிரிந்து செல்ல உறுதியாக இருக்கிறீர்களா என்ற கேள்வி நீதிபதி கேட்டார். இரு தரப்பிலுமே பிரிந்து செல்வதற்கான உறுதியாக இருப்பதாகவும் இந்த நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை நவம்பர் 27ஆம் தேதி ஒத்திவைப்பதாகவும் அன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி அறிவித்துள்ளார். எனவே நவம்பர் 27ஆம் தேதி தீர்ப்பு அன்று இருவரும் ஆஜராக வேண்டுமா என்ற விவரங்களை இதுவரை தெரிவிக்கவில்லை. ஆகவே நவம்பர் 27ஆம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இவர்களுக்கான விவாதத்தை அன்று வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமா கடந்த சில முறை ஆஜராகாம இருந்த ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் ஆகிய இருவரும் இந்த முறை சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க.